அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னத்தை பார்த்துடலாம். த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இஸ் இந்த 4 ஆப்ஷன் எது ட்ரூன்றதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய். செகண்ட் ஆப்ஷன் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். தேர்ட் ஆப்ஷன் யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் சி டைம்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஜி ஆஃப் ஐஒய். Fourth option பார்த்தீங்கன்னா d of x u of x comma y equal to g of x plus iy plus f of ix. ஸோ சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னா டோ ஸ்கொயர் யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் டி டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு யூ ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மேட்டில் பாருங்கள். இங்கே டின்றது என்னென்னா டோ யூ பை டோ எக்ஸ் டோ பை டோ எக்ஸ், டி டேஷ்ன்றது என்னென்னா டோ பை டோ ஒய், டி ஸ்கொயர்ன்றது என்னென்னா டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், அதே போல் டி டேஷ் ஸ்கொயர்ன்றது என்னென்னா டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை இப்படி கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டின்றது டோ பை டோ எக்ஸ், டி டேஷ்ன்றது டோ பை டோ ஒய், டி ஸ்கொயர்ன்றது டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், டி டேஷ் ஸ்கொயர்ன்றது டோ ஸ்கொயர் பை டோ ஒய் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணும்போது இப்படி மாறிடும். இந்த டின்ற நோட்டேஷன் கொடுத்தா நம்மளுக்கு இப்படி மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ இதுலேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 0 என்னென்னா டி ஈக்குவல் டு எம் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, டி டேஷ் ஈக்குவல் டு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவல் டு 0 பண்ணுறீங்க. இது கிடைக்கிறது ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஓகே, ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டி இருக்கிற இடத்துல எம், டி டேஷுக்கு பதில் 1 போட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டு 0 பண்ணுறீங்க. இதில் ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. அப்போ ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்டடாக இருக்குது. ரூட் டிஸ்டிங்க்டடாக இருந்தால் இப்போ ரூட் நமக்கு வந்து டிஸ்டிங்க்டடாக இருக்குது. டிஸ்டிங்க்டடாக இருந்தால் ஃபங்க்ஷன் எப்படி சொல்லணும், யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம்1 டு ஒய் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எம்2 இன்ட்டு ஒய். ரூட் டிஸ்டிங்க்டடாக இருக்கும்போது இங்கே எம்1 ஈக்குவல் டு ஐ, m2 equal to minus i. Substitute பண்ண நமக்கு கிடைக்கும் u of x, y equal to f of x plus iy plus g of x minus iy. இதுதான் இதுக்கான சொல்யூஷன். இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா f of x plus iy plus g of x minus iy. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் ட்ரூ. ஸோ b false, c false, d false. ஓகே, ஃபைன். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். அந்த கோஷியல் லீனியர் பிடியை சால்வ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். இந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சொல்யூஷன் போட்டு உங்களுக்கு நான் இதுக்கான கீ அனுப்புகிறேன். ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இசட் இன்ட்டு டோ இஸ் பை டோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு இசட் இன்ட்டு டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் நான் கேட்குறேன். இது கோஷியல் லீனியர் பிடி இல்லையா? கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் கியூ, கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். இதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள். அதே போல் இதுவும் உங்களுக்கு கோஷியல் லீனியர் பிடி தான். ஜஸ்ட் இசட்டை மல்டிபிள் பண்ணிட்டு பிக்யூஆர் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணுங்கள். இதுவும் உங்களுக்கு கோஷியல் லீனியர் பிடி தான். இதனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஓகே, அடுத்து இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து என்ன டைப் ஆஃப் பிடின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட்னு இப்போ நம்ம பார்த்தோம். எலிப்டிக்கா, பேராபோலிக்கா, ஹைப்பர்போலிக்கா. எலிப்டிக் இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் லெஸ் தென் 0 செக்றேன். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது போல் ரெகுலர் நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.